நம்முடைய தியானத்துக்காக सुबह के समय हमारे ध्यान के लिए 1 சாமுவேலின் புத்தகம் पहला सामुएल का किताब முதல் அதிகாரம் पहले अध्याय में கடைசி 3 வசனத்தை வாசிப்போம். 26, 27, 28. आखिरी 3 वचन 26, 27, 28। அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம் அண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவராகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடினாலே அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றான். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். तब हन्ना ने कहा, हे मेरे प्रभु, तेरे जीवन की शपथ, हे मेरे प्रभु, मैं वही स्त्री हूँ जो तेरे पास यहाँ खड़ी होकर यहोवा से प्रार्थना करती थी। यह वही बालक है जिसके लिए मैंने प्रार्थना की थी और यहोवा ने मुझे मुंह मांगा वरदान दिया है। इसलिए मैं भी उसे यहोवा को अर्पण कर देती हूँ, यही कि अपने जीवन भर यहोवा ही का बना रहे। तब उसने वही यहोवा को दंडवत किया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। அன்னாள் தன்னுடைய வயதிலிருந்து கர்த்தருக்கு உடன்படிக்கை செய்தார். अन्नाल अपनी मुंह को खोलकर प्रभु से वाचा बांधती है। அவைகள் நிறைவேறின பிறகு वो जब पूरा हो जाता है தன்னுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஏலிக்கு முன்பாக நிறுத்தி, अपने बच्चों को लेकर एली के सामने खड़ा कर ஏலி மறந்துருப்பாரு. हाँ, एली शायद भूल गया होगा। சொல்றா, இந்த பிள்ளைக்காகத்தான் நான் ஜெபம் वो பண்ணினேன். कहते इस बच्चे के लिए मैंने प्रार्थना उठाई। இப்பொழுது நான் அதை கர்த்தருடைய சமூகத்துல கேட்டபடினால் அங்கேயே நான் உடப்புற வந்திருக்கிறேன். प्रभु की उपस्थिति में मैंने मांग की, इसलिए उसे वहीं पर मैं छोड़ने आई हूँ। அவர் இந்த உயிரோடு இருக்க நாளெல்லாம் என் பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாக இருப்பார். जब तक ये जीवित रहे मेरा बच्चा जो है प्रभु के लिए वो सच्चाई से बने रहे। அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ऐसा सौंपी गई एक स्त्री। அதுல முடியும் போது போட்டிருக்கு, उसमें खत्म होते समय बताया है அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். वही प्रभु को नमन किया। தன்னுடைய சாட்சியெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே अपनी गवाहियों को सब बताने के बाद சாமுவேல் அங்கே கர்த்தரை தொழுது கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. सामुएल वहां प्रभु को नमन किया, ऐसा कहा गया। இந்த புஸ்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புஸ்தகம், சாமுவேல் புஸ்தகம். पहला सामुएल का जो किताब है बहुत अहम किताब है। அதிகமா சொல்லியிருக்குன்னா தாவீது தான். इसमें अधिक किसके बारे में बताया कि दाऊद के बारे में। ஆனா தாவீதை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் முதலாவது கொண்டு வந்தார். पर दाऊद को अभिषेक करने के लिए एक भविष्यद्वक्ता को प्रभु पहले ले आता है। எப்படி இயேசுவானவரை ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு ஜான் த பேப்டிஸ்ட் வந்தார், जैसे यीशु मसीह को बपतिस्मा देने के लिए यूहन्ना बपतिस्मा आया, அதே போலதான் இந்த சாமுவேலையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். वैसे ही इस सामुएल को भी प्रभु ने चुन लिया था। இந்த புக்கில் நம்ம பார்க்கும்போது इस किताबों को अगर हम देखेंगे तो இதுல 3 புஸ்தகத்தையும் ஒரே காலத்துல உள்ளது. 3 किताब एक ही समय के बारे में बताया। நியாயாதிபதிகள், न्याय का किताब, ரூத் புஸ்தகம், रूत का, சாமுவேல். सामुएल, இது எல்லாமே நியாயாதிபதிகள் காலத்துல நடந்தது. ये सब न्यायों के समय में हुआ था। கடைசி நியாயாதிபதி சாமுவேல். आखिरी न्याय का अधिक न्याय करने वाला सामुएल है। 3 புஸ்தகமே ஒரே காலத்துல ஒரே நேரத்துல தான் நடந்தது. तीनों किताब एक ही समय एक ही दिनों में एक ही समय में हुआ है। நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா न्याय की किताब में अगर हम देखेंगे तो கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அல்லது வல்லமைய அவங்க சரியாக உபயோகப்படுத்தல. परमेश्वर ने दी हुई आशीष या उसके सामर्थ्य को उसने सही इस्तेमाल नहीं किया। ஆனா அப்படிப்பட்ட காலத்துல ऐसे समय में சாமுவேலுடைய தாய் தகப்பன் ஒரு உத்தமமாக இருந்ததை நான் பார்க்கிறேன். सामुएल के माता पिता की एक सच्चाई से जीवन बिताई से हम देख सकते हैं। தவறான நேரத்துல சரியான ஒரு குடும்பம், गलत समय में अच्छा परिवार। தேவனுடைய சமூகத்துல அவரை நம்பி இருந்த குடும்பம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. परमेश्वर की उपस्थिति में भरोसा किए हुए परिवार ऐसे आशीष को पाए। அன்னாள், ये अच्छा प्रार्थना का जीवन वाला अन्ना। வேதாகமத்துல 2 அன்னாள், ஒன்னு புதிய ஏற்பாட்டுல, ரெண்டாவது பழைய ஏற்பாட்டுல. वचन में 2 अन्ना के बारे में आता है, एक नए नियम और एक पुराने नियम में। பழைய ஏற்பாட்டுல இந்த அன்னாள் தன்னுடைய குழந்தைக்காக ஜெபம் பண்ணினார். पुराने नियम में अन्ना अपने बच्चों के लिए प्रार्थना की। புதிய ஏற்பாட்டுல உள்ள அன்னாள் மேசியா அந்த உலகத்துக்கு வந்து அநேகரை ரட்சிக்கணும், அப்படி ஒரு இயக்கத்துல அந்த அன்னாள் ஜெபம் பண்ணார். नए नियम के अन्ना जो है ये जो
प्रभु परमेश्वर उद्धारकर्ता बनकर आकर इस दुनिया में प्रकट होना, उसके लिए प्रार्थना होता है। இயேசு பிறக்கிறதுக்கு முந்தையே அந்த ஏக்கத்துல ஜெபித்தார். यीशु पैदा होने के पहले ही वो प्यास से उसने प्रार्थना की। பிறந்த பிறகு ஒரு பெரிய சாட்சியே அந்த அன்னாள் சொல்லுகிறார். पैदा होने के बाद एक बड़ी गवाही वो अन्नाल बताती है। ரொம்ப முக்கியம், தெய்வ சமூகத்துல செய்த ஜெபம் வீணாய் போகவில்லை. बहुत अहम, प्रभु की उपस्थिति में उठाए प्रार्थना कभी व्यर्थ नहीं जाता। இந்த வசனத்துக்காக ஜெபம் பண்ண क्षण போறோம். भर के लिए इस वचन के लिए प्रार्थना करेंगे। சொல்லுகிறோம் பிதா. धन्यवाद करते हैं पिता। நம்முடைய சமூகத்துல வந்தவர்கள் ஜெபித்தவர்கள் ஒரு நாளும் வீணாய் போகவில்லை, கெட்டு आपके போகவில்லை. उपस्थिति में आए, प्रार्थना किए वो लोग कभी व्यर्थ नहीं हुए, खराब नहीं हुए। நீர் ஜெபத்தை கேட்கிறவர். आप प्रार्थनाओं को सुनते हैं। எதை விரும்புகிறார்களோ அதை அதிகமாக ஆசீர்வதித்தவர். जो चाहते हैं उसे अधिक आशीष करके இந்த देते हैं। காலை வேளையிலும் கூட அநேகர் சாட்சி சொன்னாங்க. इस सुबह के समय बहुत सारे ने गवाहियां दी। நீர் அவருடைய ஜெபங்களை கேட்டு आपने उनकी प्रार्थना सुनी இன்னும் நிறைய ஜெப விண்ணப்பம் அவருடைய வாழ்க்கையில் இருக்கலாம். और बहुत सारी प्रार्थना विनती उनके जीवन में हो அன்னாளை सकती போல சொல்லணும், है। नाल के समान कहना। நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் பெற்றுக்கொண்டேன். मैंने प्रभु से मांग की और उसे पा लिया। இன்னும் அப்படிப்பட்ட சாட்சிகளை கர்த்தர் தரணும். और ऐसी गवाहियां प्रभु दे। எல்லா குறைகளையும் நீக்கி எங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறவருக்கு நன்றி சொல்லுகிறேன். सारी कमियों को दूर कर हमें पवित्र रास्ते में चलाते हैं, उसके लिए இயேசு धन्यवाद। கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. प्रभु यीशु मसीह के नाम से मांगता हूं। சாமியல் தீர்க்கதரிசி தான் இந்த புக்கெல்லாம் எழுதியிருக்கிறார். भाई, இது எல்லாமே எழுதினது அவர்தான். सामुएल भविष्यद्वक्ता ही ये पूरे किताबों को, रूत के किताब को लिखा है। இதுல ஒரு விசேஷமான ஒரு வார்த்தையை சொல்லி அன்னாள் ஜெபம் பண்ணுகிறார். विशेष शब्दों को कहकर अन्नाल प्रार्थना की। அன்னாள் ஒரு நல்ல விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீ. अन्ना एक अच्छा विश्वासी स्त्री। வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. घर के अंदर एक बड़ी परेशानी है। இன்னைக்கும் நிறைய இடங்கள்ல அப்படி இருக்கு. आज भी बहुत सारे घरों में ऐसे ही। யாருக்காவது குழந்தை இல்ல பலவீனமா இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள ரொம்ப தரக்குறைவா பேசுகிறது. किसी को बच्चा नहीं है या तकलीफ में है या कष्ट उठाते हैं तो उनको बहुत तुच्छ करके बातें करना। அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அந்த அன்னாள் இருக்காங்க. ऐसी स्थिति में ये अन्नाल है। அன்னாளுடைய வீட்டுக்குள்ளேயே அவளை மிகவும் தரக்குறைவா பேசின अन्ना के घर में ही उसे बहुत नीचा कर कर बातें करते। அக்கம் பக்கத்தில் உள்ள ஜனங்கள் आजू बाजू के लोग, நிறைய பேர் அவளை நிந்தித்தார்கள். बहुत सारे लोग उसकी निंदा की। ஆனா 5வது வசனம் சொல்லுது முதல் அதிகாரத்துல, 5वां वचन न, पहले अध्याय के 5वां वचन, அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு இல்லது சாப்பாடு எல்லாத்தையும் அதிகமாய் அவருடைய புருஷன் கொடுத்தார். अन्ना से उसने प्रेम किया, उसके पति ने उसलिए दुगना जो भोजन हो या आशीष हो सब उसे दिया। கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். और परमेश्वर ने उसके गर्भ को बंद कर कर रखा था। கர்த்தர் ஏன் இந்த கர்ப்பத்தை அடைக்கிறார்? प्रभु क्यों उस गर्भ को बंद किया था? ஏன் இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தடை செய்கிறார்? क्यों ये आशीषों को प्रभु रुकाता है? நிறைய பேர் இந்த உலகத்துல கர்ப்பம் தடை செய்யப்பட்டவர்கள் இருந்தாங்க. बहुत सारे लोग इस दुनिया में गर्भ बंद की स्थिति में पाए गए। முதலாவது ஈசாக்குடைய மனைவி ரெபேக்கா, ईसा की औरत रेबेका, குழந்தை இல்ல. बहुत दिनों तक बच्चा नहीं। ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கும் குழந்தை இல்ல. अब्राहम की औरत सारा को भी बहुत सालों तक नहीं था। கர்ப்பத்தை ஆண்டவரே சில நேரத்தில் தடை வைக்கிறார். बहुत लोगों के गर्भ को प्रभु स्वयं रुका कर रखता है। இது ஏற்படல. எலிசபெத் அவருடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்தார். அது மலடியா இருந்தான்னு போட்டிருக்கு. नए नियम में एलिजाबेथ, उसके गर्भ को प्रभु ने बंद किया, वो जो है बिना बच्चा दिए हुए थी। ஆனா தேவன் எவைகளை அடைத்தாரோ அவங்க எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அடைந்தார். पर जिस जिसकी गर्भ को प्रभु ने बंद किया वे लोग बड़े विजय पाए दुनिया में। எல்கானாவும் சொல்லுகிறார், एल्काना भी कहता है, ஏன்ட்ட அம்மா வருத்தப்படுத, தேவன் உன் கர்ப்பத்தை அடைத்தார். क्यों तू जो निराश हो रही है, प्रभु ने तेरा गर्भ को बंद करके रखा है। என்னுடைய குழந்தை இல்லங்கிறதுக்கு மெயின் காரணம் கர்த்தர் தான் இதை செய்தார். अभी अन्नाल को अच्छे से मालूम हो गया, मुझे बच्चा न होने का अहम कारण प्रभु ही है। தான் பிடிக்கணும். अभी मुझे जो पकड़ना है प्रभु को ही। சூழ்நிலைகள்ல நான் தெய்வத்தை பிடிக்க வேண்டும். बहुत सारी परिस्थितियों में हमें प्रभु को ही पकड़ना है। ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். हम एक कल घर में गए थे। 6 மாசத்துக்குள்ள 4 வீடுல டைவர்ஸ். 4 महीने के अंदर 6 महीने के अंदर 4 डाइवोर्स। எல்லாம் கிறிஸ்தவங்க தான். सब मसीह लोग है। தெரிஞ்சவங்க தான் மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்காங்க. पहचान वाले ही पहचान के द्वारा ही शादी कराए हैं। இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஜனங்கள் இருக்காங்க. कैसी स्थिति में आज दुनिया के लोग हैं। ஒருவேளை அவங்க டைவர்ஸ் எல்லாம் வாழ்ந்தாங்கன்னா, अगर वे बिना डाइवोर्स का जिए तो भी, குழந்தை இல்லைன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை. बच्चे नहीं है तो वो और एक बड़ा परेशानी है। எல்லா பிரச்சனைக்கும் நிவாரணம் இயேசுவானவர். हर एक परेशानी का जो अंत है प्रभु यीशु ही है। சோதனை
வருவது அவசியம். जो है ताड़ना आती है वो पक्का है। ஆனா யாருனால பிரச்சனை வருதோ அவங்களுக்கு ஐயோன்னு பைபிள் पर பட்ட. किसकी ओर से उस ताड़ना आ रही है, परेशानी आ रही है, उसको हाय ऐसा वचन कहते हैं। தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்கிறவர். परमेश्वर अपने लोगों को छुड़ाता है, தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய ஜெபங்களை கேட்கிறார். परमेश्वर अपने लोगों की प्रार्थनाओं को सुनता है। இந்த காலத்துல रोज के समय में எல்லாருமே அங்கங்க செதறி போயிருக்காங்க சாப்பாடு இல்லாம. सारे लोग इधर उधर भटक गए थे बिना भोजन के। நியாயாதிபதி பார்த்தான்னா அவங்க மனம் போல வாழ்ந்தார்கள். न्याय के किताब में देखेंगे वो अपनी मन की मर्जी से जीने எது लगे, அவங்களுக்கு சரின்னு பட்டதோ அப்படி जो उन्हें अच्छा लगा वैसा, அவங்க இஷ்டம் தான். उनकी मर्जी। ஆனா எல்லா காலத்திலுமே தேவனுடைய வார்த்தை அங்க ஆலயத்துல இருக்கு. पर हर समय में प्रभु का वचन उस कलीसिया में है। நியாயாதிபதி காலத்திலயும் அங்க சபை இருக்கு. न्याय के समय में भी वहाँ कलीसिया है। ரூத்துனுடைய காலத்திலயும் எருசலேம் தேவ ஆலயம் இருந்தது. रूत के समय में भी यरूशलेम का परमेश्वर का भवन था। பிறக்கிறதுக்கு முந்தி அவங்க அம்மா அவங்க அப்பா எல்கானா இவங்க காலத்திலயும் கூட சபை அங்க சீலோவாம்ல இருக்கு. सामुएल जन्म होने के पहले उनकी माँ अन्ना एल्काना सब थे, उस समय में भी वहाँ पर कलीसिया था। நல்ல ஒரு தீர்மானம் எடுத்திருக்கா அண்ணா. अन्ना ने एक अच्छा जो बातों को पक्का कर लिया था। இந்த சாமுவேல் புஸ்தகத்துல தான் ஒரு வார்த்தை வருகிறது முதல் பைபிள்ல. सामुएल किताब में एक शब्द आता पहली बार बाइबल में, 3வது வசனம் சொல்லுகிறது. तीसरा वचन कहता है, முதல் அதிகாரம் 3வது வசனம், அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரனாகிய ஓப்னியும் பினெகாசும் இருந்தார்கள். वह पुरुष प्रतिवर्ष अपने नगर से सेनाओं की यहोवा को दंडवत करने और मेल बलि चढ़ाने के लिए सीलो में जाता था। वह होप्नी और पिनाहस नामक एली के 2 पुत्र रहते थे, जो यहोवा के याजक थे। 11வது வசனம் சொல்லுகிறது. 11 वचन कहता है, சேனைகளின் கர்த்தாவே सेनाओं का यहोवा, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கணும்னு சொல்லுது. परमेश्वर आपके जो गुलाम स्त्री है उसकी तकलीफों को आप उठाकर आंखों उठाकर देखिए। பழைய ஏற்பாட்டுல முதல் சொல்லுகிற வார்த்தை தேவன சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னு சொல்றது அன்னாள் தான். नए नियम में सेनाओं का यहोवा करके इस नाम से पुकारने वाला अन्नाल ही है। கர்த்தர்னா என்னது? सेनाओं का यहोवा का मतलब क्या है? 2 சேனை பற்றி சொல்லி இருக்கிறது. पुराने नियम में 2 सेनाओं के बारे में बताया। உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்பையும் சொல்லார், பூமியில் உள்ள எல்லா சேனைகளையும் கர்த்தர் படைக்கிறார். दुनिया की सारी सृष्टि को रचने समय प्रभु कहता है दुनिया की सारी सेनाओं को प्रभु ने रचा। எல்லா சேனைகளையுமே கர்த்தர் படைக்கிறார். आसमान की सृष्टि रचते समय आसमान की सारी सेनाओं को सृष्टि किया ऐसा बताया। அந்த விசுவாசத்துல ஆரம்பம் எப்படி ஆரம்பிக்கும்? अन्ना की उस विश्वास की शुरुआत कैसे है देखिए। சர்வ வல்லவர், आप सर्वसामर्थ, சேனைகளுக்கெல்லாம் தெய்வம். आप सेनाओं का खुदा है। என் வீட்டுல ஒண்ணுமே இல்ல, मेरे घर में कुछ नहीं है, சேனைகளை உருவாக்கக்கூடிய आप सेनाओं को तैयार करने वाले। ஒரு வார்த்தையை சொல்லி அவ தன்னுடைய ஜெபத்தை ऐसे शब्दों के कहकर वो अपनी प्रार्थना शुरू करती है। நிறைய பேருடைய ஜெபம் உலக பிரகாரமா எப்படி இல்லாம இருக்கு. बहुत लोगों की प्रार्थना दुनिया रीति से होता है। தேவன் விரும்புகிறது அவரை புகழ்ந்து நான் பாட வேண்டும். परमेश्वर चाहता है कि उसकी तारीफ करते हुए हमें गीत गाना है। वो अच्छा है करके कहना, அற்புதங்களை செய்திருக்கிறார். वो अद्भुत कार्य किया है। எனக்கு பெற்ற அனுபவங்களை நான் சொல்லணும். अभी तक हमने जो अनुभव पाया उसे बताना है। ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவர் தான் நம்மளை நடத்துகிறார். हर एक क्षण भर प्रभु ही हमें चलाता है। ஆகவே நான் பெற்றுக்கொண்டதை நினைத்து கர்த்தாவே நீர் எனக்கு தந்த நல்ல வேலைக்கு நன்றி சொல்லுகிறேன். इसलिए हमने जो पाया है उसे लेकर प्रभु इस अच्छे नौकरी के लिए நல்ல मुझे வீடு धन्यवाद। வாசலுக்கு நன்றி. अच्छा घर बार के लिए धन्यवाद। எல்லாவற்றையும் நான் தேவனுக்கு சொல்லணும், அதை கர்த்தர் விரும்புகிறார். सारी बातों को हमें प्रभु को बताना है, वो प्रभु चाहता है। அண்ணா சொல்லுகிறார், ஆரம்பத்துல ஆதியாகமத்துல சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லி சேனைகளின் தேவனே என்று அவர் பேசுகிறார். और अन्ना कहता है शुरुआत में कही हुए शब्दों को लेकर सेनाओं का यहोवा, ஒரு விசுவாச நம்பிக்கையோட एक विश्वास भरोसे के साथ பிள்ளையை நான் நசரேயனாக வளர்ப்பேன். मेरे बच्चे को मैं नाजरेत के रूप में बड़ा करूंगी। ஆளுனா அது உங்க பக்கத்துல தான் இருக்கும். जीवन भर वो आपके समूह में खड़ा रहेगा। நம்ம பிள்ளைகளை இப்படி சொல்ல முடியுமா? क्या हम अपने बच्चों के लिए ऐसा कह सकते हैं क्या? கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருப்பாங்க. मेरे बच्चे सब प्रभु की उपस्थिति में सच्चाई से रहेंगे, சபைக்கு போயிருவாங்க, कलीसिया में चले பைபிள் जाएंगे, வாசிப்பாங்க, वचन पढ़ेंगे, இல்ல சபையை சுத்தம் பண்ணுவாங்க, या कलीसिया को शुद्ध இல்ல करेंगे, கர்த்தருக்கு கொடுப்பாங்க. या प्रभु के लिए देंगे। பிறகு முன்னாலே ஒரு சேலஞ்ச்
அன்னாளுக்கு இருந்தது. जन्म लेने के पहले ही एक पक्कापन से अन्नाल कहती है। அதுதான் ஒரு விசுவாசம் உள்ள தாய். वही एक विश्वास की माता। போல மோசேயுடைய தாயும் கூட ஜெபம் பண்ணிருக்காங்க. वैसे मूसा की माता ने भी प्रार्थना की। தேவ சமூகத்துல அவங்களுடைய தீர்மானத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். परमेश्वर की उपस्थिति में उनकी जो पक्केपन बातों को प्रभु पूरा करके देता है। ஆண்டவர் நிறைய தாய்மாருடைய ஜெபங்களை கனம் பண்ணுகிறார். प्रभु बहुत सारे माताओं की प्रार्थनाओं को जो है इज्जत करता है। வேதம் குடும்பங்களை கட்டுகிறது சரியானவன் தான். वचन कहता है परिवार को बांधने वाला स्त्री है, கண்டிப்பா அவங்க அதை உத்தரவாதம் வேணும். निश्चय वे उसके जिम्मेदार है। மெத்தடிஸ்ட் சபை ஸ்தாபித்த அந்த ஃபாதருக்கு அவங்க அம்மாவுக்கு 13 பிள்ளைகள். मेथोडिस्ट कलीसिया को शुरुआत करने वाला वो उस भाई की माता को 13 बच्चे थे। பிள்ளைகளுக்கு மேல அவங்க தாயார் கரங்களை வைத்து ஜெபம் பண்ணாங்க. 13 बच्चों के ऊपर उनकी माँ रात को हाथ रख रख कर प्रार्थना என் करती। பிள்ளை உனக்கு முன்பாக உத்தமமா இருக்கணும். प्रभु मेरे बच्चे आपकी उपस्थिति में सच्चाई से रहना, ஊழியம் செய்யணும். सेवा करना। 13 பிள்ளைகளுக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. 13 बच्चों के लिए प्रार्थना करते। அவ்வளவு ஒரு தியாகம். 13 பிள்ளைகளுமே கர்த்தருக்கு சாட்சியாய் நின்றார். इतना बड़ा त्याग के साथ और 13 बच्चे भी प्रभु की गवाही बनकर रहे। ஒருவர் அன்னைக்கு சொல்றாரு, एक जन उस दिन कहता है நம்மளை எல்லாம் தேவன் எப்ப தெரிந்து கொண்டார்? हमें सब प्रभु ने कभी चुन लिया, எப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு? कभी चुना है। எபேசியர் 1:4 சொல்லுது, உலக தோட்டத்துக்கு நம்ம பிறக்கவே இல்லை. एफेसियर 1:4 कहता है दुनिया उत्पन्न होने के पहले, இல்ல ஒருவேளை இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இயேசுனார் வந்து या आज प्रभु हमारे कलीसिया में आकर இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள போறவங்க எல்லாம் मैं तुम्हें आज चुनने वाला हूँ, ஜீவ புஸ்தகத்தில் எழுத போறேன் பேரு. जीवन के किताब में तुम्हारे नाम को लिखने वाला हूँ। ஊழியக்காரர் சொல்றார், ஒருவர் பேர் கூட எழுத மாட்டார். वो सेवक कहता है कि एक का भी वो नाम आज नहीं लिखेंगे, எல்லாருடைய டீடைல் அவருக்கு தெரியும். क्योंकि आपकी सारी जो बातों को प्रभु जानता நீங்க है। நித்திய ஜீவனுக்கு தகுதியற்றவர். आप अनंत जीवन के योग्य नहीं है, உங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுத முடியாது. आपके नामों को जीवन की किताब में लिख नहीं सकते। தேவன் நினைச்சு ये सारी बातों को प्रभु सोच பிறக்கும் कर முன்னாலே எழுதிட்டார். पैदा होने के पहले ही लिख दिया, எப்படியாவது என் பிள்ளை என்னை கண்டுகொள்ளும், कैसे भी मेरे बच्चे मुझे जान என் लेंगे, வசனத்துக்கு செவி கொடுப்பாங்க. मेरे वचन को कान देंगे। அவர் சொன்னதுதான். उसने कहा तो कह दिया, அதனால அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, इसलिए वो सेवक कहता है தேவன் எவ்வளவு ஒரு ஞானம் உள்ள தெய்வம். प्रभु कितना ज्ञानी परमेश्वर है। இன்னைக்கு அவர் என்னை பார்த்தாருன்னா பார்க்கவே மாட்டார். आज अगर वो मुझे देखना चाहे तो नहीं देख सकता, அவ்வளவு மோசமானவன். उतना बुरा व्यक्ति हूँ, பிறக்கு मुன்னாலே என் பேர் எழுதி पर வச்சிட்டார். मैं जन्म लेने के पहले मेरे नाम लिख दिया, அதனால அவர் என்ன பார்த்து தான் ஆகணும். इसलिए मुझे देखना ही है। தேவன் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். परमेश्वर महिमा के कार्य को करता है। அன்னாளுடைய தாயருடைய ஜெபம், अन्ना के उस माँ की என் प्रार्थना, பிள்ளையை நான் நசரேயனாக வளர்த்தேன். मेरे बच्चे को मैं नाजरीत के रूप में बड़ा करूं, ஜீவித்த நாளெல்லாம் உனக்கு முன்பாக பணி वो செய்யும். जीवन भर आपकी उपस्थिति में वो जो है कार्य करेगा। விஷயத்துல நிறைய தாய்மார்கள் வந்து ஃபெயில் தான். इस बातों में बहुत सारी माताएं जो है फेल हो जाते நம்ம हैं। நம்ம இஷ்டப்படி நம்ம பிள்ளை முடிவெட்டுதா? हमारे मर्जी से क्या हमारे बच्चे बाल करते हैं? இல்ல. नहीं। ஏன் அந்த மாதிரி முடியல? क्यों ऐसा नहीं है? அந்த ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜெபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில இல்ல. सौंपा गया हुआ प्रार्थना बहुत लोगों के जीवन में नहीं है। உலகத்துல உள்ள ஆவிதான் அந்த பிள்ளைகளை அலக்கழிக்கும். दुनिया की आत्मा उस बच्चे को तितर என் पितर பிள்ளை करता है। உலகத்தை பார்க்கிறதுக்கு முந்தி தெய்வத்தை பார்க்கணும். मेरे बच्चे दुनिया को देखने के पहले प्रभु को देखना है। बाल बहुत जरूरी है। பார்த்தாலே நிறைய பேர் குணத்தை சொல்லிடுவாங்க. बाल देखकर बहुत लोग गुण को बता देते हैं, ड्रेस को देखकर बता देंगे। நாஸ்திகர் நம்ம ஊர்ல இருந்தார் ஒரு பெரிய ஆளு. एक கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. नास्तिक व्यक्ति जो खुदा नहीं है कहते, वो एक बड़ा बुजुर्ग व्यक्ति था गांव में। அவர் சொல்றாரு, என் முன்னால ஒரு ஆளை கொண்டாந்து நிப்பாட்டு, நான் யாருன்னு சொல்லிடுறேங்க. मैं वो कहता मेरे सामने कोई एक मनुष्य ला के खड़ा कर, वो कौन है मैं बता दूंगा। அவன மந்திரவாதி கிடையாது. मैं कोई जादू टोना वाला नहीं हूँ, நான் தெய்வம் இருக்குன்னு நம்பல. मैं प्रभु है भरोसा नहीं करता ஆனா हूँ। உன் மொழியையும் உன் துணியையும் பார்த்து நீ யாருன்னு நான் मैं சொல்லிடுறேன். तेरी नजर और तेरे वस्त्र को देखकर मैं बता दूंगा तू कौन है। தேவனோ நம்ம துணி போட முன்னால முழிக்க முன்னால கர்த்தர் நம்ம மேலே தெரிந்து और கொள்வார். परमेश्वर हमारे वस्त्र पहनने के पहले, हम जो अपनी आंखों को खोलने के पहले प्रभु ने हमें चुन लिया। தீர்மானம் பாருங்க, என் பிள்ளையை கண்டிப்பா நான் அப்படி வளர்ப்பேன் அப்படிங்கிற. अन्ना की जो पक्कापन देखिए, मेरे बच्चे को कैसे भी मैं आपकी उपस्थिति के अनुसार बढ़ाता அப்படி हूँ, ஜெபம் பண்ணுகிறா. ऐसा प्रार्थना அவ करती है। வாய் அசைந்தது, उसकी मुंह होठ हिलने लगे, சத்தம் கேட்கவே இல்லை. आवाज सुनाई नहीं ஆனா दिया, ஏலி கவனிச்சுக்கிட்டே இருக்க. पर एली देखता रहता है। சபையில இப்படி எல்லாமே ஜெபம் பண்ணலாம். कलीसिया में कैसे भी प्रार्थना कर सकते, சிலது அதை காண முடியாது, பார்க்க மாட்டாங்க.
कोई उसे ध्यान नहीं देंगे या देखेंगे भी नहीं। ஆனால் அப்படி அன்னாள் ஜெபம் ஆராதனையில அவ ஜெபம் பண்ணல. वैसा आराधना के समय में उसने प्रार्थना नहीं की। ஆராதனை எல்லாம் முடிஞ்சிட்டு आराधना सब खत्म हो गया, எல்லாம் முடிஞ்சிட்டு हाँ त्योहार खत्म हो गया, வீட்டுக்கு போகணும். अब घर जाना है। அப்படி எல்லாரும் புறப்படும் போது இவ தனியா போய் ஜெபம் பண்ண. ऐसे सब तैयार होते समय वो अकेले जाकर प्रार्थना कर, ஒரு தீர்மானம். वही एक पक्का இப்ப पक्का। யாரும் சர்ச்சுக்கு இல்ல, அவர் ஊழியக்கார ஐயா தான் வாசல்ல உட்கார்ந்திருக்காரு. अब केवल सेवक द्वार पे बैठा है வேற யாரும் அங்க ஆராதனை நடத்தல. और कोई वहाँ कलिशा में आराधना नहीं அன்னாள் किया। தனியா போய் ஜெபம் பண்ணுகிறார். अन्नाल अकेले में जाकर प्रार्थना कर, சத்தம் போட்டா கூட எலி தாத்தா கேட்கும். आवाज करेगी तो एली को सुनाई देगा। வாய் திறக்கல, அவர் ஜெபம் பண்ணுகிறார். हाँ, होठों को खोला नहीं, आवाज नहीं किया, पर उसने प्रार्थना की। ஐயா, தாத்தா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு. दाता वो जो है बुजुर्ग देखते ही समझ गया, ஏதோ குடிச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணுதா. ये कुछ पी कर आई है और जो है प्रार्थना कर रही है, அதனாலதான் அவர் கோவமா பேசுறாரு. उसीलिए वो गुस्से में बातें நீ कर। மனம் திரும்பணும். तो मन फिराना है, இது வரைக்கும் நீ வெறியா இருப்ப. कब तक तो ऐसे पिए हुए स्थिति में रहेगी। இல்ல, पिए नहीं है, ஏலி சொல்லுகிறார், நீ குடிச்சிட்டு வந்திருக்க. पिए नहीं पिया हुआ उस बेटी को देखकर एली कहता तो पी कर आई है, ஆனா அவன் கோவப்படவே இல்லை. पर उसने क्रोधित नहीं என் हुआ। ஆண்டவனே, நான் அப்படிப்பட்ட சரியல்ல. हे मेरे प्रभु, मैं ऐसा स्त्री नहीं நான் हूँ, மன கிளேசம் உள்ளவன். मैं मन से टूटी हुई நான் हूँ। மனதார தெய்வ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி मैं விட்டேன். पूरे मन से प्रभु की उपस्थिति अपने हृदय को उंडेल दिया हूँ। உண்மையிலே அவர் பார்த்த உடனே ஐயோ நான் தப்பா பேசிட்டேன்னு நினைச்சிட்டாரு. सच में वो देखकर समझ गया मैंने गलत बातें कर அவர் लिया। என்ன சொல்றாரு பாருங்க. वो क्या कहता है देखिए, வாசிக்கலாம் 17வது வசனம். 17 वचन। அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். एली ने कहा, कुशल से चली जा, इसराइल का परमेश्वर तुझे मनचाहा वर दे। கர்த்தர் சொன்னாரா ஏலி தாத்தா நீ இந்த மாதிரி சொல்லு அப்படின்ட்டு? प्रभु ने कहा कि एली को तू ऐसा कहना है करके, சொல்லவே இல்லை. ऐसा नहीं कहा। ஆனா ஏலி அவர் பிரதான ஆசாரியர். पर एली महायाजक है, அவர் வாயிலிருந்து உள்ள வார்த்தை கர்த்தர் அப்படியே கனம் उसके பண்ணுகிறார். मुंह से आने वाले शब्दों को प्रभु ऐसी इज्जत करता है। நம்மளும் கூட யார வாழ்த்தினாலும் கர்த்தர் கேட்கார். आज हम भी किसी को आशीष करते हैं, प्रभु सुनता है। யாரையும் நீங்க வாழ்த்தலாம். किसी को भी हम आशीष कर सकते அவங்க हैं। என்ன தேவையோடு இருக்காங்களோ அந்த தேவையை சொல்லி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். जो जरूरत में है वो जरूरतों को देकर प्रभु उन्हें आशीष நீங்க करे। ஜெபிக்கிறீங்கல்ல, உங்க ஜெபத்தை கர்த்தர் आप ஆசீர்வதிப்பார். प्रार्थना करते हो, प्रार्थना को प्रभु आशीष நீ करते हैं। இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன கேட்டியோ அது உனக்கு வாய்க்கும். आप इजराइल के परमेश्वर से जो मांग किया वो आपका पूरा हो जाएगा। அப்ப சொல்ல முடியுமா? அப்படி हम कह सकते हैं कि ऐसा கண்டிப்பா சொல்லணும். निश्चय कहना है। சொன்னால் நீங்கள் பாக்கியவான். आप कहेंगे तो आप ஒருவேளை धन्य। உங்க தகுதி இல்லைன்னு வைங்களேன், अगर वो योग्य नहीं है நீங்க तो வாழ்த்தின ஆசீர்வாதம் திரும்ப உங்களுக்கு வந்துடும். आपने जो आशीष की है वो फिर से आपको लौट जाएगी। தகுதியானவன் அவங்கள ஆசீர்வதிக்கப்படும். अगर जो योग्य है तो वो आशीषित हो जाएंगे। முக்கியம் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். बहुत अहम है कि प्रभु उन्हें आशीष करना, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணும். प्रभु उन्हें आशीष करना। அதுக்கு ஆசீர்வதிக்கிற வார்த்தையை தேவன் தன்னுடைய ஆசாரியர்களுக்கு तो கொடுத்தார். आशीष करने के शब्दों को प्रभु ने अपने याजकों को புதிய दिया। ஏற்பாட்டில் நம்ம எல்லாருமே பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். और नए नियम में हम सब पवित्र जो है राजाओं के याजक के झुंड है। நம்ம சொன்னாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். हम कहेंगे तो प्रभु आशीष करेंगे। கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோட நாம் ஜெபம் பண்ணுவோம். प्रभु की उपस्थिति में विश्वास से हम प्रार्थना करेंगे, கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். प्रभु निश्चय आशीष करेगा। வேத வார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. ये वचन, पवित्र वचन चलता ही जा रहा है, பேசிக்கிட்டே இருக்கு. बातें कर रहा है, बातें करता जा நம்ம रहा है। தேசத்துல நடக்கிற ஒரு சில காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா हमारे देश में होने वाली एक दो बातों को अगर हम தேவன் देखेंगे, எப்படி கிரியை செய்கிறார். परमेश्वर कैसे कामों को करता அது है। ஒரு வந்து டெல்லியவே அசைச்சிட்டு போயிட்டு कल एक व्यक्ति आकर दिल्ली को हिलाकर चले गया, யாரும் நினைக்கல இப்படி. कोई भी सोचा ஆனா नहीं, எப்படி இது நடந்தது? पर कैसा ये हो गया। நிறைய பேர் ஜெபம் பண்ணுகிறார். बहुत लोग प्रार्थना करते हैं, சட்டத்தெல்லாம் ஒழிக்கிறான். सारे कानूनों को तोड़ते हैं, நீதியா மாறுது. धार्मिकता अधर्म में बदल रहा है। இங்க சொல்லுங்க, सदोपदेश में कहता है, நான் நியாயஸ்தானத்தை பார்த்தேன், அங்க அநீதி காணப்பட்டது. मैं न्याय के स्थानों में देखा था, वहां पर अन्याय दिखाई दे रहा। யாரு நீதி செய்யணுமோ அவனே அநியாயம் பண்ணுதான். जो न्याय करना है वो अन्याय कर रहा है, யாரு தட்டி கேட்க ஆள் இல்ல. कोई उसका विरोध करने वाला नहीं। ஒரே ஒரு மனுஷன் வந்து தட்டி கேட்டு போயிட்டான். पर एक मनुष्य आकर उसे पूछ कर चले गया। அப்ப பைபிள் சொல்லுகிறது, तो बाइबल बताती है, நீங்க ஜெபம் பண்ணுனீங்க, तुमने प्रार्थना நீங்க किया, அமர்ந்திருந்து பாருங்க, நான் யுத்தம் பண்ணுவேன். आप बैठ कर देखो मैं युद्ध करता हूँ। ஆள் பாட்டு படிச்சாரு, तमिलनाडु में एक अच्छे व्यक्ति ने गीत கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, गाया, मसीहा को तो परेशान मत कर। முழங்கால் போட்டாம்னா நீ தலை தெறிக்க ஓடுவாய். अगर वो घुटने में आ गया तो तू जो है
दौड़ता ही रह जाएगा। அதுதான் நடக்கிறது. वही बातें हो रही हैं। தேவனுடைய ஜனங்களுடைய முழங்கால் அவ்வளவு பவர். परमेश्वर के लोगों का घुटने में उतना सामर्थ्य தேவ है। சமூகத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ணவங்க ஜெயிப்பாங்க. परमेश्वर की उपस्थिति में घुटने डालने वाले विजय पाते हैं। அவங்களும் ஜெயிப்பாங்க, மற்றவங்களையும் ஜெயிக்க வைப்பாங்க. वे लोग भी विजय पाएंगे, औरों को भी जिताएंगे। ரொம்ப ஒரு சேலஞ்ச் பாருங்க. நம்ம நாட்டுல ஒரு காலத்துல சேலையும் ஓலையும் தான் நம்ம கால்ல கட்டி லெஃப்ட் ரைட் சொல்லி கொடுத்திருக்காங்க. एक समय में हमारे गांव में शुरुआत में वो पत्तों को बांध कर जो दाएं बाएं सिखाया जाता था। ஓலையை பாரு சேலையை பாருன்னு தான் சொல்லி கொடுத்திருக்காங்க. वो जो पत्ते को देखो, कपड़े को देखो, ऐसा करके उन्होंने, और बाएं और दाएं क्या है उन्हें पता नहीं था। இந்த நம்பிக்கையில இருந்த ஜனங்க ऐसे अंधविश्वास में बने हुए लोग வேதாகமத்தை கொண்டு வந்து ஜெயத்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டாங்க. ये पवित्र शास्त्र को ले आकर विजय को लोगों को सिखा दिया, படிச்சு கொடுத்தாங்க. ज्ञान को सिखा दिया। ஆனா யாரெல்லாம் ஞானத்தை கேட்டாங்களோ அவங்களுக்கு ஞானமும் கிடைச்சது. जो जो ज्ञान की मांग की उन्हें ज्ञान मिला। இந்த வேதம் நம்ம கையில இருக்கு. ये पवित्र शास्त्र हमारे हाथों में, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். हम भी विजय को पा लेना है। அன்னாருடைய தீர்மானம் ஜெபம் கர்த்தர் கேட்டார். अन्ना का जो बातें हैं उस प्रार्थना को प्रभु ने सुना, அப்படியே குழந்தை பெற்றா. वो ऐसे ही बच्चों को जन्म दिया। பெரிய மாறுதல். एक बड़ा बदलाहट ஒரே हो। ஒரு குழந்தையை தான் கேட்டா, ஆனா அவனுக்கு நிறைய கர்த்தர் குழந்தையை एक ही கொடுத்தார். बच्चे की मांग की प्रभु ने, उसे बहुत सारे बच्चे दिए। அந்த குடும்ப வருஷம் வருஷம் அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு போறாங்க. वो परिवार हर साल में उस भवन में जाते हैं। இப்போ புருஷன் அண்ணாளை கூப்பிட்டார், வா நம்ம எல்லாரும் போகலாம். और पति उसका बुलाता है, आओ हम सब ऊपर जाकर प्रभु को दर्शन करें। இல்ல இல்ல, நான் ஒரு தீர்மானம் படுத்திருக்கிறேன். वो कहते हैं, नहीं, मैंने एक वचन बांधा है। என் குழந்தை தானாக நிக்கக்கூடிய பிராயம் வரும்போது நான் வந்து விட்டுருவேன். मेरा बच्चा अपने आप में खड़े रहने का ताकत आगा तो मैं उसे जाकर छोड़ दूंगा, சபைக்கு வரல அப்படியே. तब तक मैं कलीसिया में नहीं आऊंगा। அன்னைக்கு சபைக்கு போனா 4 நாள் பிரயாணம் பண்ணணும் उस समय में कलीसिया जाना तो 4 दिन का सफर है, சொன்னா. उसीलिए उसने कहा। பக்கத்துல இருக்குன்னா கண்டிப்பா போயிருக்கும். हाँ, बाजू में है तो तुरंत चली ஆனா जाती, தீர்மானத்துல உத்தமமா இருந்த அன்னாள். पर अपनी बातों पर पक्के तरीके से रहने वाली अन्ना, அவள் செய்த பொருத்தனை. उसने जो प्रभु की उपस्थिति में जो मांग की थी, சாலமன் சொல்லுகிறார், सुलेमान कहता है, பொருத்தனை பண்ணின பிறகு அதை யோசித்தாங்கன்னா கண்ணியே வரவழைக்கும். अगर वो मसीह से वाचा बांध कर फिर उसके बारे में सोचेंगे तो वो तुम्हारे लिए फंदा बन जाएगा। தப்பா பண்ணிட்டோம், हमने गलत कर दिया, நம்ம அப்படி விடக்கூடாது, हम ऐसा नहीं छोड़ना நம்ம था, அப்படி கொடுக்க கூடாது, हम ऐसा देना नहीं था। இப்படி எல்லாம் சிலர் யோசித்தாங்கன்னா அது அவங்களுக்கே பிரச்சனை. ऐसे लोग सोचते तो उनके लिए परेशानी है। ஆகவே பொருத்தனை பண்ணனா கரெக்டா செய்யணும், இல்லைன்னா பொருத்தனை பண்ணவே கூடாது. उसीलिए वाचा बांधा तो सही से करना है, नहीं तो नहीं बांधना है। தேவன் பொருத்தனை விரும்புகிறார். परमेश्वर वाचा நீ को पसंद करता கண்டிப்பா பொருத்தனை பண்ணித்தான் ஆகணும்னு பைபிள் है, சொல்லல. तो निश्चय वाचा बांधना ही है, ऐसा वचन नहीं कहता। ஆனா பொருத்தனை பண்ணினா கண்டிப்பா என்ன செய்யணும், அத நம்ம கொடுக்கணும். प्रभु से वाचा बांधा है तो उसे कैसे भी उसे இவன் देना தன் பொருத்தனையை நிறைவேற்றும்படி அந்த குறித்த காலம் வரும்போது போகிறார். है। ये अपनी वाचा को पूरा करने के लिए सही समय आते समय हो जाता है। 24வது வசனம் சொல்கிறது, 24वां वचन कहता है, முதல் அதிகாரம் 24வது வசனம். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவாவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை என்னும் குழந்தையா இருந்தது. जब उसने उसका दूध छुड़ाया तब वह उसको संग ले गई और 3 बछड़े और एपा भर आटा और कुप्पी भर दाखमधु ले गई और उस लड़के को सीलो में यहोवा के भवन में पहुंचा दिया। उस समय वो लड़का ही था। மாடு காளை மாடு கொண்டு போயிருக்கா 3, बैल 3 ले गई, ஒரு மரக்கால் மாவு, आटा ले गई, ஒரு துருத்தி திராட்சை ரசம். और एक बड़ा बर्तन में दाख रस। वो बर्तन का क्या, செய்யப்பட்ட ஒரு டைலி, चमड़े में बनाया हुआ एक झोला। சிலர் சொல்லுவாங்க கோவத்துல, कोई कहते हैं गुस्से में, உன் துருத்தியை மட்டும் ஊதுமாங்க. तेरे झोले को केवल फूकना है। அப்படின்னா என்ன அர்த்தம் इसका தெரியுமா? मतलब क्या है? அந்த காலத்துல எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலத்துல उस समय में जब बिजली नहीं था, இரும்ப உலையில காய வைக்கும் போது जब लोहे को जब सुखाते हैं, அத இரும்ப நம்ம அடுப்புல வைக்கும் போது जब हम भट्टी में लोहे को रखते हैं, ப்ரெஷர் கொடுக்கணும், उसको बहुत ताकत देना पड़ता है, சூடாகும். तब वो गर्म होगा। அதுக்கு காத்து வீசினாலும் செல்லாது. उसको हवा देंगे तो वो भट्टी गर्म नहीं होगा। என்ன செஞ்சாங்க, उसलिए चमड़े में एक झोला बनाते थे, கனெக்ஷன் பண்ணி उसे वो भट्टी के साथ मिलाकर ஏர்
ஃபுல்லா போகும். उसको जब वो ऊपर नीचे करते तो वो ज्यादा हवा लेकर उस भट्टी में देता था। அது वो चमड़े का जो है वो அது झोला। ஏர் நிறைய போறதுனால எவ்வளவு பெரிய ஹார்டா இருந்தாலுமே அது இளையுது. वो जब फूकते थे तो वो हवा ज्यादा जाती तो आग और गर्म होता, कितना ही गर्म रहो उसे वो पिघल देता। அப்படிப்பட்ட பாத்திரத்துல தான் தோலியில என்ன செய்திருந்தாங்க, தண்ணி வச்சிருந்தாங்க, திராட்சரசம் வச்சிருந்தாங்க. இப்ப எண்ணெய் திராட்சரசம் கொண்டு போறாங்க. ऐसे ही चमड़े के थैली बनाकर उसमें तेल दाक मधु पानी सब रखते थे। अब செய்தது என் பிள்ளையை தான் கொண்டு விடுவேன்னா, परमेश्वर की उपस्थिति में वाचा बांधा था, मैं अपने बच्चों को आपकी उपस्थिति में दे दूं। பிள்ளைக்கு மட்டும் இல்ல, அவ கோயிலுக்கு அந்த ஆராதனைக்கு எல்லாமே கொண்டு போறா. और केवल बच्चों के लिए, उस कलीसिया के लिए, परमेश्वर की आराधना के लिए जो कुछ है மாடை सब, பலி செலுத்திடுவாங்க. बैल को बलि चढ़ा देंगे। மாவை என்ன செய்வாங்க, आटे को क्या करेंगे, ஐயாட்ட தான் கொடுக்கணும், ஏலிட்ட தான் கொடுக்கணும். एली के पास ही देंगे அதை கொஞ்சம் எடுத்து போஜன பலிக்கு செய்வாங்க. और थोड़ा भोजन की बलि के लिए रख देंगे। திராட்சரசத்தையும் பான பலிக்கு செய்வாங்க கொஞ்சம். दाक रस भी थोड़े जो है बलि के लिए चढ़ाते அது हैं। எல்லாமே லேவியரும் ஆசாரியர்களும் ये எடுத்துக்கொள்வாங்க. सारी लेवी और याजक के लिए लेते हैं। பொருத்தனையில செய்வதை காட்டில் அதிகமாய் செய்தவள் அன்னாள். जो वाचा में करने के अधिक करने वाली अन्नाल है। இந்த பொருத்தனையை நிறைவேற்றி முடிக்கும் போது, ये वाचा का पूरा करते समय கொண்டு போய் விட்ட உடனே बच्चे को छोड़ने के बाद பைபிள் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி அவள் நிரப்ப. बाइबल बताती है कि परमेश्वर के आत्मा ने उसे भर दिया। 2வது அதிகாரம் 2வது வசனம். दूसरा अध्याय के दूसरा वचन में, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. क्योंकि हे यहोवा के तुल्य कोई पवित्र नहीं, क्योंकि तुझको छोड़ और कोई है ही नहीं। हे हमारे परमेश्वर के और हमारे परमेश्वर के समान कोई चट्टान नहीं है। பரிசுத்தாவில நிரப்பப்பட்ட அன்னாள் சொல்லுகிறார், எங்க தேவன் பரிசுத்தர். पवित्र आत्मा में भरी हुई हन्नाल कहती है, मेरा परमेश्वर पवित्र है। அவர் கண்மலை. वो चट्टान है, அப்படின்னா எல்லாமே அவருடைய பெயர் தான். सब उनके नाम है। இதுக்கு பின்னால நம்ம நாட்டுல ஒரு பெரிய பைத்தியங்கள், ஆண்டவருக்கு இதுதான் பேர் இதான் பேர்னு சொல்லி என்னெல்லாமோ சொல்றாங்க பாருங்க. इसके बीच में देश में बहुत सारे पागलपन होकर प्रभु का यही नाम है वही नाम है करके पीछे। பேர் என்ன? प्रभु का नाम क्या है? அவர் பரிசுத்தர். वो पवित्र है, அவர் சர்வ வல்லமுள்ளவர். वो सर्व அவர் सामर्थ्य, கண்மலை. वो चट्टान है, மாறாதவர். वो न बदलने वाला, ரட்சிக்கிறவர். उद्धार करने ஜெபத்தை वाला, கேட்கிறவர். प्रार्थना सुनने वाला। அப்படிப்பட்ட தெய்வத்தை அவள் புகழ்ந்து பாடும்போதே அபிஷேகத்துல பேசுகிறார். ऐसे प्रभु को वो जो तारीफों के साथ गीत गाते समय वो अभिषेक करते हैं। பலவான்களை அவர் விடுவதே இல்லை. वो बलवंत को छोड़ता नहीं है। தேவன் திருப்தி இல்லாதவர்களை திருப்தி ஆக்குகிறார். परमेश्वर जो तृप्त नहीं है उन्हें तृप्त करता है। மனடியா இருக்கிற தேவன் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். जो बिना बच्चे के है उन्हें वो पुत्र का अधिकार देता நிறைய है, பிள்ளைகளை கொடுக்கிறார். बहुत सारे बच्चों को देता है। 6வது வசனம் சொல்லுகிறது, छठवां वचन कहता है, கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். प्रभु ही मारता है, प्रभु ही जिलाता है। அவரே பாதாளத்தில் இறங்கும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். वही पाताल में उतरता है, वही वहां से उठाता है। கர்த்தர் தரித்திரமடை செய்கிறவர். परमेश्वर दरिद्रता में लाता है ஐஸ்வர்யவான்களாயும் ஆக்குகிறார். और धनवान भी बनाता है। அவர் தாழ்த்துகிறவர், அவர் உயர்த்துகிறவர். वो नम्र करता है और ऊंचा करता அவர் है। சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறார். वो छोटे को धूल से उठाता है, உதவானை குப்பையிலிருந்து கூட எடுக்கிறார். जो बेकार है उसे जो है कीचड़ से उठा लेता है। யாரையும் நீ ஒரு மாதிரி அற்பமாய் எண்ணாதங்க. इसलिए किसी को भी तुम तुच्छ मत जानना, அற்பமாய் பேசாதீர்கள். तुच्छ नहीं बातें करना। அவனை உயர்த்துவார். प्रभु उसे ऊंचा करेगा। ஒரு பெரிய அபிஷேகத்தோட பாருங்க, அவர் துதித்து பாடுகிறார். एक बड़ा अभिषेक के साथ स्तुति कर कर गाते இந்த हैं। வசனத்தை யார் வாசிக்கலாம்? 10வது வசனம் 2வது அதிகாரத்துல. दूसरा अध्याय के 10 वचन पढ़ेंगे। கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். जो यहोवा से झगड़ते हैं वे चकनाचूर होंगे, वह उनके विरुद्ध आकाश में गरजेगा। यहोवा पृथ्वी के छोर तक न्याय करेगा और अपने राजा को बल देगा और अपने अभिषक्ता के सिंग को ऊंचा करेगा। இதுல எழுதியிருக்கிறது பாத்தீங்கன்னா, यहाँ இதுல 24வது வசனம் முதல் அதிகாரம் சொல்றது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனான், பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்ததுன்னு
சாமுவேலை பார்த்து எழுதியிருக்கிறார். सामुएल के बारे में लिखा है वो परमेश्वर के भवन में गई, बच्चा अभी भी छोटा है, சின்ன பிள்ளைதான். वो छोटा बच्चा ஆனா है। இவ சொல்லுகிற வார்த்தை பெரியது. पर ये जो कहने वाली शब्द बड़ा है, பலன் அடைவான், वो बलवान विजय पाएगा, கர்த்தர் உயர்த்துவார். प्रभु से ऊंचा करेगा। இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறார். ऐसे एक बड़ी आशीषों को कहकर उसे आशीष करता। நம்ம யோசிக்கணும், இவ கொண்டு விட்ட இடமே சபை. हम सोचना है इसने जो छोड़ा हुआ स्थान वो कलीसिया है, சபையில் உள்ள ஆட்கள் சரி கிடையாது. पर कलीसिया के लोग सही नहीं है, ஆனா அதெல்லாம் அவ கவனிக்கல. और उन बातों को उसने ध्यान नहीं நான் தெய்வ சமூகத்துல வைத்திருக்கிறேன், दिया। मैं प्रभु के उपस्थिति में நான் रखा। அவரிடத்துல பொருத்தனை பண்ணிருக்கேன், मैं उसके सामने वाचा बांधा, நான் நிறைவேற்றிட்டேன், उस वाचा को मैं पूरा कर दिया। இன்னும் என் பிள்ளையை நிறைவேற்றும். हाँ, मेरा बच्चा भी उसे पूरा பைபிள் करे। சொல்லுகிறது சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழவில்லை. बाइबल बताती है सामुएल ने कही हुई एक भी शब्द जमीन पर गिरने नहीं புதிய दिया। ஏற்பாட்டுல நீங்க 11வது அதிகாரம் எபிரேயர்ல ஒரு வசனம் பாத்தீங்கன்னா नए नियम में हिब्रू में 11 अध्याय में एक वचन देखेंगे। சாமுவேல் எவ்வளவு ஒரு முக்கியப்படுத்தி இருக்கு பாருங்க. सामुएल को कितना अहम किया है, देखिए 32வது வசனம் 32 वचन। எபிரேயர் 11:32. ये பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. अब और क्या कहूँ, क्योंकि समय नहीं रहा कि गिदोन का और बराक और सिमसोन का और यप्ता का और दाऊद का और शमूएल का और भविष्यवक्ताओं का वर्णन करूं। நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்ற பிள்ளையை அவள் பெற்றார். अच्छा एक वागदान पाया हुआ बच्चे को उसने जन्म दिया। அந்த காலத்துல போன் எல்லாம் கிடையாது, उस समय में फोन नहीं था, ஆனா லெட்டர் போக்குவரத்து இருந்திருக்கு. पर लेटर जो खत के द्वारा बातें होती थी। இவள் லெட்டர் எல்லாம் போட்டிருக்கலாம், ये खत डाली होगी, ஆனா பைபிள் சொல்லுது லெட்டர் எல்லாம் போடல. पर वचन कहता है उसने खत नहीं डाला। வருஷத்துக்கு ஒரு முறை साल में एक बार பிள்ளைக்கு 2 Dress பண்ணி கொண்டு போவார். अपने बच्चों के लिए 2 वस्त्र लेकर जाते हैं। எவ்வளவு ஒரு அருமையான சாட்சியான ஒரு ஸ்திரீ அன்னாள். कितना अद्भुत गवाही वाली स्त्री है अन्ना। அடுத்த வருஷம் என் பிள்ளை எவ்வளவு உயரம் வளர்ந்திருக்கும், अगला साल मेरा बच्चा कितना बड़ा हुआ रहेगा, பிள்ளைக்கு இடுப்பு எவ்வளவு இருக்கும், मेरा बच्चे का कमर कितना அவ रहेगा, இன்னும் பார்க்கவே இல்ல. उसने देखा ஒரு नहीं। வருஷத்துக்கு பெற போகிறாள், एक साल के बाद जाती है, அந்த பிள்ளைக்கு தகுதியான ட்ரெஸ்ஸை கொண்டு போறார். उस बच्चे के योग्य वस्त्र ले जाती है। தேவன் அந்த ஞானத்தினாலும் அந்த தாயாரை நிரப்பியிருக்கு. उस ज्ञान से परमेश्वर उस माता को बल दे। அதனால போல நம்ம நம்ப கூடாதா, क्या हन्नाल के साथ हम नहीं भरोसा அதனால करना, போல தீர்மானிக்க கூடாதா, उसके समान हम अपने बातों को पक्का नहीं करना है, கண்டிப்பா செய்யணும். निश्चय करना है। அந்நாளை காட்டிலும் நாமும் அதை காட்டிலும் மேன்மையான ஜெபத்தை செய்யலாம். अन्ना से भी बड़े प्रार्थनाओं को हम कर सकते हैं। தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. परमेश्वर पक्षपात नहीं करता। அன்னாளுடைய ஜெபங்களை கேட்ட கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கூட अन्ना के प्रार्थना को सुनने वाला खुदा हमारी प्रार्थना भी सुने। சொல்லுகிறார். वो खुद कहती நம்முடைய है தேவனாகிய கர்த்தரை இல்லாமல் வேற தெய்வமே இல்ல. हमारा परमेश्वर प्रभु छोड़ और कोई खुदा नहीं அவர் है। கன்மலை, वो चट्टान है, பரிசுத்தர், वो पवित्र है, அவர் புழுதியிலிருந்து தூக்கி உன்னதத்திலே உட்கார वो வைக்கிறார். धूल से उठाकर ऊंचे स्थान में बिठाने वाले। படிப்புல எவ்வளவு தோல்வியா இருந்தாலும் சரி, पढ़ाई में कितना ही हार क्यों ना தெய்வத்தை हो, நம்புகிறார், அந்த மனுஷனை உயர்த்துவார். प्रभु पे भरोसा किया उस मनुष्य को ऊंचा करता। வேலையில எவ்வளவு லோவா இருந்தாலும் சரி, कामों में कितना भी कमी क्यों ना हो, நான் நம்பினால் அந்த இடத்துல தேவன் அவனுக்கு உயர்த்துவார். परमेश्वर पे हमने भरोसा किया उस स्थान में प्रभु हमें ऊंचा करता। அடிச்சு போறவனுக்கு தேவன் உதவி செய்தாருன்னு சொல்ல முடியாது. पढ़ाई कर कर जाने वाले को प्रभु मदद की ऐसा नहीं कहते। இல்லாததை இருக்கிறவராக அழைக்கிற தேவன், அது அவர்தான் மகிமையானவர். जहाँ नहीं है वहाँ है करके पुकारने वाला खुदा, இல்லாம எதையுமே சாதிக்க முடியாது. उसके बिना कुछ हम पक्का नहीं कर ஆனால் सकते, அவருடைய உதவியோடு நான் போகும்போது அது பெரிய पर ஆசீர்வாதம். उसके मदद से जब हम जाते हैं तो बड़ी आशीष है। தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட தாய் परमेश्वर के उपस्थिति में सौंपी गई बहन, பிள்ளையும் கூட அதே போல தெய்வ சத்தம் கேட்கிற மனிதனாய் இருந்தார். उस बच्चे को भी ऐसे ही प्रभु की आवाज सुनने वाला मनुष्य 3 बना। நேரம் கர்த்தர் பேசுகிறார். 3 बार परमेश्वर बातें करता சாமுவேலே சாமுவேலன் கூப்பிடுறாரு. है, सामुएल सामुएल करके पुकारता है, அப்படியே தாத்தாட்ட போய் நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேட்காம और பாருங்க. जाकर पूछता है एली से क्या आपने बुलाया। நம்ம பிள்ளைகளை 2 தரம் கூப்பிட்டு 3ஆம் தரம் கூப்பிட்டு சில பிள்ளைகளுக்கு கூப்பிடு சத்தமே கேட்க மாட்டாங்க. हमारे बच्चों को 2 बार बुलाकर तीसरा कहेंगे तो वो आवाज ही नहीं देंगे। இதுக்கு எல்லாம் காரணம் அவருடைய தாய் தான். ये सब का कारण उसकी माँ। தாத்தா என்ன சொன்னாலும் கேட்கணும். जो एली नाना जो भी कहेंगे सुनना है। ராத்திரி எழும்பி ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டான்னு சொன்னா கூட நீ என்ன செய்யணும்? बीच रात में एक गिलास पानी ले आ कहेंगे तो भी तुझे देना है। அப்படிப்பட்ட போதனை அவர்கிட்ட இருந்தது. ऐसा शिक्षा उसके पास था। நீதிமொழிகள் 31வது வசனத்துல அந்த ஸ்திரீ புத்தி உள்ள ஸ்திரியை பத்தி அப்படிதான் எழுதி. नीति वचन 31 अध्याय में बुद्धिमान स्त्री का ऐसे लिखा है, அவருடைய போதகம்
மேன்மையான उसका शिक्षा बड़ा है। நல்ல போதஞ்சா अच्छा शिक्षा किया। கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவார் प्रभु ऐसी आशीष हमारे को दे। நான் விரும்புகிற போது அது ஆசீர்வாதத்தை தருகிறார் हम जब चाहते हैं तब वो आशीष दे। கர்த்தர் ஏலியை அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு प्रभु एली को ऐसी आशीष அந்த करता ஸ்திரீ है। வீட்டுக்கு போன பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான பிள்ளைகளை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக और இருக்கிறார் स्त्री घर पे जाकर और अधिक उसको बच्चे, தேவன் அவளோடு கூட இருந்தார் प्रभु उसके साथ था। சாமுவேலோட கர்த்தர் இருந்தார் सामुएल के साथ प्रभु 3 முறை போய் கேட்கிறாரு 3 बार जाकर पूछता है। இப்பதான் தாத்தாக்கு புரிஞ்சு போச்சு ஐயோ தேவன் சாமியால கூப்பிடுகிறார் अब जो नाना समझ गए, प्रभु वह सामुएल को बुला रहे। போய் படுத்துக்கப்பா हाँ बेटा तू सो जा। ஒருவேளை சாமுவேல்னு கூப்பிட்டாருன்னா अगर फिर से सामुएल सामुएल आवाज आए तो, கர்த்தாவே சொல்லும் அடியான் கேட்கிறேன்னு சொல்லு அப்படிங்கிற प्रभु तो कहे मैं सुन रहा हूँ, ऐसा कहना। ஆனா இவனுக்கு ஒரு பயம் पर इसको एक भय है, கர்த்தாவேன்னு நம்ம எப்படி சொல்லலாம் या प्रभु करके मैं कैसे पुकार सकता அப்படி हूँ। அவன் சொல்லவே இல்லை ऐसा उसने नहीं कहा। அவன் சொல்லலாம் சொல்லும் அடியான் आप கேட்கிறேன் कहिए मैं सुन रहा हूँ आपका दास। அப்படியே கர்த்தர் பைபிள் சொல்ற கர்த்தர் வந்து நின்று அவனோட பேசினார் वचन कहता प्रभु आकर खड़ा होकर उससे बातें की। சின்ன பையனோட தேவன் பேசுகிறார் छोटे बच्चे के साथ प्रभु बातें, காலத்தை பற்றி आने वाले समय के बारे में, தேசத்தை பற்றி इजराइल देश के बारे में, அவருடைய பத்தியில நடக்கிற எல்லா பொல்லாத காரியங்களையும் அவன்கிட்ட வெளிப்படுத்தி उनके बीच में चलने वाली सारी बुरी बातों को उसको प्रकट कर दिया। சாமுவேலோட கர்த்தர் இருந்தாருங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சு सामुएल के साथ प्रभु है, ये पूरी दुनिया के लोग जान गए थे। बड़ा भविष्यवक्ता के रूप में बड़ा हो गया। மனுஷனை இந்த சாமுவேல் தான் அபிஷேகம் பண்ணுகிறார் प्रभु चाहने वाला मनुष्य को ये सामुएल ही उसके अभिषेक இந்த करता है। காலத்திலையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி நடத்துவார் ये समय में हमारे बच्चों को भी प्रभु ऐसे ही நமக்கு அந்த करेगा। எண்ணம் வேணும் हमें वो विचार चाहिए, ஆண்டவரே, என் பிள்ளையும் கூட ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும் प्रभु हमारे बच्चे भी राजाओं को अभिषेक करना है। கர்த்தர் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்குமே தருவார் प्रभु निश्चय वो आशीष हम सबको देगा। நடக்குமா நடக்காதா இல்ல होगा या नहीं ऐसा नहीं। தெய்வ சமூகத்துல அமைதி அன்னால மாதிரி வாய் மட்டும் அசையட்டும் प्रभु की उपस्थिति में अन्ना के समान केवल अपनी பிரச்சனையை जबान தெய்வ पर, சமூகத்துல ஊற்றி விடுவார் परेशानियों को प्रभु की उपस्थिति में उंडेल देंगे। தேவன் அதை ஆசீர்வாதமாக விளக்க प्रभु से आशीष के रूप में बदल देंगे। கடைசி ஒரு வசனத்தை வாசிக்கணும் आखिरी एक वचन पढ़ना है। முதல் அதிகாரத்துல 17வது வசனம் पहले अध्याय में सामुएल அதே வசனம் அதற்கு ஏலி 17। சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். एली ने कहा कुशल से चली जा, इसराइल का परमेश्वर तुझे मन चाहा वर दे। இன்னைக்கு நம்ம சபையில யாராவது ஏதாவது பிரச்சனை நம்ம ஜெபம் பண்ணோமா आज कोई परेशानी के लिए कोई हमने प्रार्थना किया क्या? அது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒரு காரியம் कोई परेशानी ऐसे बातें हैं, நம்ம எல்லாரும் ஒருவருக்காக ஒருவர் சொல்லலாம் हम एक दूसरों के लिए कहना है। இஸ்ரவேலின் தேவனிடத்துல என்ன கேட்டீங்களோ கர்த்தர் உங்களை வாக்கியம் तो इजराइल के परमेश्वर से जो मांग किया प्रभु से दिल पूरा, அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீ விரும்புவதை காட்டிலும் அதிகமாக உனக்கு கொடுப்பார் वो प्रार्थना को प्रभु सुनकर तो चाहने से अधिक वो तुझे देगा। से बच्चों को आशीष की இயேசுவோட நாமத்துல பிதாவே प्रभु यीशु के नाम से मांगते हैं। நம்ம எல்லாரும் எழும்பி நின்று அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாம் ஒரு நிமிஷம் वचन के लिए प्रार्थना करेंगे, கேட்கப்பட்ட வார்த்தைக்காக दिए हुए सुने हुए वचन के நாம் लिए। செய்த ஜெபம் हमने सुनी प्रार्थना, அதை உறுதிப்படுத்தணும் उसे पक्का करना है। ஆண்டவரே, நான் செய்த ஜெபத்தையும் அன்னாளுக்கு கேட்டபாறு கேட்க प्रभु हम भी जो प्रार्थना करते हैं जैसा ना कि अपने सुनी वैसा हमारा सुनिए। एली ने उस दिन कहा கேட்டதை கர்த்தர் தருவார் तू जो ने मांग किया प्रभु दे देगा। ஏலியை போல நாங்க எல்லாருமே ஒருவருக்காக ஒருவர் சொல்லுகிறோம் एली के समान हम हर एक दूसरे के लिए कहते हैं। சகோதரியே நீ கேட்டுக்கொண்டதை கர்த்தர் உனக்கு தருவார் बहन तूने जब मांग की वो प्रभु तुझे देगा। சகோதரனே கர்த்தர் நீ கேட்டுக்கொண்டதை உனக்கு ए தருவார் भाई तू प्रभु से जब मांग किया वो प्रभु तुझे நீ देगा। விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க தகப்பன் हमारे विश्वास को बढ़ाइए प्रभु, பிள்ளைகளை அற்புதத்தை அடையாளத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க अपने बच्चे अद्भुत और आश्चर्य कामों को देख இயேசுவோட पाए। நாமத்துல பிதா प्रभु यीशु मसीह के नाम से मांगते हैं, आमीन।